எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வேர்க்கடலை சட்னி பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வணக்கி அரைப்பேங்க. அப்படி அரைக்காமல் இந்த மாதிரி வேர்க்கடலை மட்டும் வறுத்துட்டு அது கூடவே கொஞ்சமாக தேங்காய், பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், கொஞ்சமாக புளி வச்சுக்கலாங்க. அப்புறம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை இதோட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்குங்க. இதே நம்ம கெட்டி சட்னி ஆட்டவும் அரைச்சி சாப்பிட்லாங்க. இட்லி, தோசைக்கு நல்லாயிருக்கும், சாப்பாட்டோடவும் நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றியும் கலந்துக்கலாங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளித்து சட்னியோடவே சேர்த்துக்கலாங்க. சட்னியோட டேஸ்ட் ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. இதே நம்ம கெட்டி சட்னி அரைச்சோன்னா சூடான சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.